யாஷ் நடிச்சிருக்கக்கூடிய டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய ட்ரைலரை பார்க்கக்குள்ளாரே ஒரு கருகுன வாடை வந்தது. அப்பவே சுதாரிச்சிருக்கணும். இருந்தாலும் அந்த படத்தை போயிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க போனாக்கா அதுக்கப்புறமேட்டா ஒரு டிசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தது. இனிமேட்டு படம் பார்க்க கூடாது அப்படின்ற அந்த டிசிஷனை மீறி இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுரா, எங்கேயாவது கிளம்பி போயிடலாம். இந்த இன்டர்நெட்டு, இந்த மொபைலு, இந்த சினிமா, இந்த டெக்னாலஜி, இந்த எந்த கருமமும் வேணாம், எங்கேயாவது அமேசான் கார்டுக்கோ இல்ல இந்த பக்கம் ஏதோ ஒரு சன்னியாசியாவாச்சும் போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததுல இந்த மாதிரியான ஒரு ரண கொடூரத்தை பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையான ஒரு கதை. ஒருத்தர் வருவாரு, அவரு சின்ன வயசுல மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளா இருப்பாரு. அவரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வளர்றாரு. அவருக்கு வயசாகுது. அவருக்கு ஒரு பையன். இந்த அப்பாக்கும் அந்த பையனுக்கும் சண்டை. ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப அதர பழசான கதையை எடுத்து வச்சிருக்கானுங்க. டே, இதெல்லாம் எம்ஜிஆரே 50-60 படம் நடிச்சு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் குழி தோண்டி புதைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புதைச்ச கதடா இது. அதை எடுத்து வச்சிருக்கானுங்க. இதுலதான் என்னென்னமோ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெண் விடுதலை பத்தி இந்த படத்துல எடுத்து வச்சிருக்கோம், தயவு செய்து அந்த மாதிரி தப்பா நினைச்சிடாதீங்க, பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொன்னாக்கா ஒன்னும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, இவர் கூட ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய யாஷ் கூட அவர் ஒரு காலகட்டங்கள்ல ஒரு பெண்களோட ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இத ஒரு 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கானுங்க. 3 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய கதை. என்ன பண்றாரு நம்மளுடைய ஹீரோ, வரான், தண்ணிய போடுறான், அங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் கூட ஜாலியா இருக்கான், சுடுறான், ரிப்பீட், வரான், போடுறான், தொடுறான், சுடுறான், ரிப்பீட் அப்படின்ற மாதிரி 3 மணி நேரம் போதுங்க. இதே சீனை எப்பரா எடுத்து வச்சிருப்பீங்க? பாக்குற நம்மளுக்கே போர் அடிக்குது. நம்மளே அந்த ஸ்கிரீனை கிழிச்சல்லாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலைமை வருது. இவனுங்க இந்த சீனை எப்படி எடுத்து வச்சிருந்திருப்பானுங்க? எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய ஒரு டவுட்டே. திருப்பி நம்ம அந்த சீனே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோமே, இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அவனுங்களுக்கே அந்த அறிவு இருக்குமா இல்லையான்னு தெரியல. அந்த லெவலுக்கு ஒரு மோசமான படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த கேங்ஸ்டர் கதைனாலே என்ன பண்ணுவாங்க, மும்பை, பெங்களூரு, இங்க சென்னை இல்லைன்னா ஆந்திரா, இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாத்தையும் காட்டுவாங்க இல்லையா? இவங்க ஒரு வித்தியாசமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவால எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுவுமே எதற்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னா, கோட்டு சூட்டு போடணுமா. அங்க வரக்கூடிய அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா கோட்டு சூட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே 1947 1967 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டி வச்சிருக்காங்க. ஏண்டா டே, எங்கெல்லாம் பார்த்தா முட்டா இதுவா உனக்கு தெரியுதா? அந்த காலத்துல யாரா கவுனு, கோட்டு ஷூட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கோவால சுத்திக்கிட்டு இருந்தா? இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எடுத்து வைப்பீங்க. நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோமா? எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, கோவால பனி பெய்யற மாதிரி காமிச்சு வச்சிருக்கானுங்க. நாங்கெல்லாம் முன்ன பின்ன கோவாக்கே போனது இல்லாத மாதிரியும், என்னமோ லெமூரியா காண்டத்துல வாழ்ந்த மாதிரியும். ஏன்னா இங்க இருக்கிற கோவா அங்க என்ன மாதிரியான கால சூழ்நிலை இருக்கும், கிளைமேட் இருக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதுல போயிட்டு பயங்கரமா பனி பெய்யுது. ரஷ்யாலே அந்த அளவுக்கு பனி பெய்யாது போல, நம்மளுடைய காஷ்மீர்ல கூட அந்த அளவுக்கு இருக்காது போல. அந்த மாதிரி ஒரு இடத்த கோவால எடுத்து வச்சிருக்கானுங்களாம். இத உட்காந்து நாங்க நம்பணுமா? இந்த படத்துக்கு எதுக்குடா 5 ஹீரோயினு? ஒருத்தர் கூட உருப்படியே இல்லாத ஒரு கேரக்டர். அந்த பெண்கள் மூலயமா குழந்தை வரணும் அப்படின்றதுக்காக, அந்த கான்செப்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஹீரோயின்களை போட்டு வச்சிருக்காங்க. சரி, அப்ப எல்லா ஹீரோயினையும் அங்க இருக்கக்கூடிய இந்த ஹீரோ காப்பாத்துறாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒருத்தவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அப்ப நம்மளுக்கே கேட்க தோணுச்சு, டேய் என்னடா ஹீரோ, உன்னை நம்பி வந்த அந்த பெண்கள் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, குடிச்சுக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க தோணுச்சு. கிளைமேக்ஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. யாரு? யாஷை பார்த்து யாஷே கேக்குறாரு. அத ஒரு சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க. ரண கொடூரமா அவனுங்களே ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது ஒரு சூப் படம் மாதிரி வந்திருக்கு. இந்த பாலையான்னு ஒரு பீஸ் சுத்திக்கிட்டு இருக்கும். அவரு கூட இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரா இந்த கதைய? அந்த அளவுக்கு மோசமா இருக்குடா அப்படின்ட்டு அது படத்துல இருக்கக்கூடிய அந்த டைலாக்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களா, செம ஃபன்னா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஹீரோயினான கேரா அத்வானி கேக்குறாங்க, கிண்டல் பண்ணாம நீ பேச மாட்டியா? அதுக்கு யார் சொல்றாரு, கிண்டல் பண்ணாதான் உண்மையை கிண்டி எடுக்க முடியும். டேய்,
இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய 3ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்க பேசுற பேச்சுடாது. அதை போயிட்டு டைலாக்கா எடுத்து வச்சிருக்கானுங்க. ரூட் மேப் போட்டவனுக்கே ரூட் போடாதீங்கடா, அவனுடைய ரூட்டுகளை நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு என்னென்னத்தையும் உளறி வச்சிருக்காங்க. தமிழ் டபுள்லாம் தயவு செய்து பாத்துறாதீங்க, ஒரு ஊம படம் பாக்குற மாதிரி பாருங்க. ஏன்னா இதுல கதை அப்படின்றது எதுவுமே கிடையாது. இத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றானுங்க. சர்க்கஸ் கூடாரத்தை போட்டு வச்சு சரியான காமெடி பண்ணிருக்கானுங்க. கேங்ஸ்டர்னு சொல்றாங்க. இவர் என்ன தொழில் பண்றாரு, இவருக்கு ஏன் இந்த பகை வந்தது, இவரோட அப்ஜெக்டிவ் தான் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியல. இந்த கேஜிஎஃப் மாதிரியான படங்கள்லாம் ஒரு கிளியரான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து செட் பண்ணிருப்பாங்க. வில்லன் கேங் வந்து இவரை வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அமைச்சிருப்பாங்க. இவர் ஒரு பிளானை போட்டு இருந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டாக்ஸிக் படத்தை உட்காந்து போயிட்டு பார்த்தா அடுத்து எவன்டா மயங்கி உழ போறான், அடுத்து எவன்டா சாவ போறான்ற அளவுக்கு இருக்கு. எங்க அந்த படத்துல கிடையாது, எங்க தியேட்டர்ல அந்த அளவுக்கு போரிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாம் கிளம்பி போறான், எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான். டேய் ஆளை விடுங்கடா, கொஞ்சம் கேட்டை திறந்து விடுங்கடா, நாங்கெல்லாம் கிளம்புறோம்டான்னு கிளம்பியே போயிட்டானுங்க பாதி பேரு. ஏன்டா உங்களுக்கு கோட்டு ஷூட்டு போட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கணும், கார்ல வந்து பந்தாவா போகணும், தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்றதுக்காகடா ஒரு படத்தை எடுத்து வைப்பீங்க எத்தனை கோடியில? ஒரு 5 நிமிஷம் சிகரெட் பிடிக்காத அந்த சீனை நீங்க வந்து அந்த படத்துல காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா சன்மானமே கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சாட் ஜிபிடில போட்டிருந்தா கூட ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். என்னத்தை தான் இந்த டைரக்டர் வந்து கதை எழுதுனாங்கன்னு தெரியல. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஜிஎஃப் யாஷான கெரியரை வந்து குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேங்ஸ்டர் த்ரில்லரா தொடங்கின இந்த படம் ரொமான்டிக் டிராமாவா நடுவுல மாறி, அப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா மாறி, அப்புறம் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லரா மாறி, கடைசியா வந்து ஒரு சைக்கோ த்ரில்லரா முடியுது. அந்த மாதிரியான ஒரு மட்டமான கிளைமேக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. யாஷ் சண்டை போடுறாராம். யாரை எதிர்த்து? அவரை எதிர்த்தே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காராம். அவருடைய மனசாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இன்னொரு யாஷா, இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை போட்டு இருக்காங்களா. டேய் இதெல்லாம் ஹாலிவுட்ல எப்ப எடுத்த படம், எப்ப எழுதின கதை, அதை ஒரு ட்விஸ்ட்னு நம்பி கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து வச்சிருக்கானுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசி டெக்கேட்ல வந்த படு பயங்கர மொக்க படங்கள்ல இதுதான் டாப் வரிசையில இருக்கும். இந்த அளவுக்கு ஹை பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு மரண மொக்க படமா இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு ரண கொடூரமான படம். ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண ரொம்ப மோசமான மொக்க படத்துக்கே ஒரு 2.25 25 அந்த மாதிரியான ரேட்டிங்லாம் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்கன்றீங்க? 1, 1.5, 1.25 அப்படின்ற அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரண கொடூரமா இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாகுபலியான பிரபாஸ் தான் வந்து அந்த பாகுபலி சீரீஸுக்கு அப்புறம் மிக ரொம்ப ரண கொடூரமான படங்கள்ல வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹை பட்ஜெட் மோசமான படங்கள். திமிர அடக்க ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுடைய யாஷ் வந்து இந்த கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரீஸை கொடுத்துட்டு இப்ப இந்த டாக்ஸிக்குள்ள வந்து இறங்கியிருக்காரு. இனிமேட்டு பிரபாஸுக்கும் நம்மளுடைய யாஷுக்கும் தான் போட்டி. நான் வாழ்க்கையிலே எவ்வளோ டார்ச்சர்கள் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரியான 3.25 மணி நேர டார்ச்சரை இது வரைக்கும் நான் வாழ்க்கையில அனுபவிச்சதே கிடையாது. இனிமேட்டு அனுபவிப்பேனா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இந்த படம். இந்த படத்துக்கு டாக்ஸிக் அப்படின்ற பேரை எடுத்துட்டு டார்ச்சர்னு வச்சாக்கா சரியான பொருத்தமா இருக்கும். சோ இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாழணுமா வேணாமா அப்படின்ற முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த படத்தை போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். இதே மாதிரியான பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.